ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சென்னை எஜுகேஷனல் ஹெல்ப்லைன்ல இருந்து நான் உங்கள் ஆர்ஜே சதீஷ். இன்னைக்கு நம்ம எந்த கோர்ஸை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஃபார்ம் டி அப்படிங்கிற அந்த கோர்ஸை பத்தி தான் பேச போறோம். ஃபார்ம் டி அப்படின்னா அதாவது டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு படிக்கிறது அந்த ஃபார்ம் டி. இந்த ஃபார்ம் டில வந்து இருக்கிற எல்லா மெடிசன் பத்தி ஓவரால் இருக்கிற அதாவது இப்போ கரண்ட்ல இருக்கிற எல்லா மெடிசனை பத்தியும் அந்த மெடிசன் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்னென்ன ட்ரக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க, இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற இந்த கேட்டகரியில எவ்வளவு ட்ரக்ஸ் வந்து பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காமனா வந்து எத்தனை பர்சன்டேஜ் ட்ரக்ஸ் வந்து ஹியூமன் ரெகுலரா யூஸ் பண்றாங்க, ரொம்ப ரேரான ட்ரக்ஸ் என்ன, ஃபியூச்சருக்கு என்னென்ன ட்ரக்ஸ்லாம் தேவைப்படுது, ஸோ அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, எப்படி புது ட்ரக்ஸ்லாம் நோய்க்கு வந்து புது விதமான ட்ரக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக படிக்கிறதா இந்த ஃபார்ம் டி அப்படிங்கிற ஒரு படிப்பு. இந்த படிப்பு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுக்கான ஜாப் வேகன்சி வந்து பயங்கரமாக இருக்குது. அதாவது படித்தவங்க ரொம்ப ரேராக தான் இருக்காங்க, ஆனால் வேகன்சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேகன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் விட அதிகமாக ஃபாரின் கண்ட்ரீஸில் அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னன்னா இது வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு படிப்பு. இதை படித்தா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் நிறைய லெபார்டரி நிறைய வந்து அதாவது புதுசாக மெடிசன்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெடிசன் கண்டுபிடிக்கிற நிறைய லெபார்டரியில் நிறைய ஃபேக்டரிஸ்லாம் வந்து இதோடைய அதாவது முழுக்க இதில் வந்து கெமிஸ்ட் ரியாக்ஷன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில கெமிக்கல் மூலிமா வந்து சில வந்து டேப்லெட் கண்டுபிடிக்கிறேன், சில ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், சில விதமான அதாவது புது விதமான ஒரு நோய் இருக்குது, அந்த நோய்க்கு விதமான மருந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ அந்த மருந்துக்கு வந்து ஒரு டீம் உண்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் டி அப்படிங்கிற அந்த டாக்டருக்கு ஈக்குவலான இந்த படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஃபாரினில் இதுக்கான ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்குது. ஆனால் அதை படித்தவங்க வந்து ரொம்பவே ரேராக இருக்காங்க. அதாவது சேலரியும் வந்து டாக்டருக்கு ஈக்குவலாக இல்லாமல் அதுக்கு அதிகமாகவும் இதுக்கான சேலரி பேக்கேஜும் வந்து இன்னமும் இப்போ வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் சேலரி பேக்கேஜ் கொடுத்து நிறைய பேர் வந்து ஜாபுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் டி படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து இதானா நம்ம வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கும். ஸோ அந்த கனவு என்னவாக இருக்கும்னா சிலருக்குலாம் வந்து நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் டாக்டர் ஆகணும், மருத்துவத்துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்ம் டி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிடிச்ச வேலையை வந்து இஷ்டப்பட்டு செய்யும் போது வந்து லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். இந்த கோர்ஸை பற்றி அதாவது ஃபார்ம் டி இந்த நியர்பைல எந்தெந்த காலேஜ்லாம் அவைலபிள் இருக்குது, இது படித்தா இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து அதாவது இன்னும் டெஃபினேஷன் எல்லாம் எனக்கு வேணும், இன்னும் அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த கோர்ஸுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை இயர் இருக்குது, இதில் எவ்வளோ வருஷம் ப்ராக்டிக்கல் இருக்குது, எங்கே வந்து அதாவது சில காலேஜில் வந்து தியரி மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, சில காலேஜில் ப்ராக்டிக்கல் மட்டும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இந்த ஃபார்ம் டி பேசிக்காக வந்து மெடிக்கல் கற்றுக்கணும் அப்படின்னாவே ஈக்குவலாக தியரி இருக்கணும், ஈக்குவலாக வந்து ப்ராக்டிக்கல் இருக்கணும். ஸோ நியர்பைல எந்த காலேஜில் வந்து தியரியும் சரி ப்ராக்டிக்கலும் சரி ஈக்குவலாக நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ படித்து முடிச்சோடனே எந்த காலேஜ் படித்து முடிச்சுன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட்